Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல plain குஷ்கா நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 8 பல் பூண்டு எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேல குக்கர் வச்சிட்டு குக்கர் நல்லா சூடேறனதும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் வந்து சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கப்பூ, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு நான் வந்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போது குஸ்காவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தயிர் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிக்கிறேன். 2 நிமிஷம் தயிர் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நான். இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். நாம் மசாலாவெல்லாம் வதக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் நம்ம பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா குஷ்கா வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். இப்போ இதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி வந்து அளந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுடு தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் நம்ம தண்ணியை சூடு பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும் ரைஸ் வந்து நமக்கு. இப்போ மேலே கொஞ்சம் புதினாவை சேர்த்துட்டு நான் குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். 2 விசில் வந்ததும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். 2 விசில் வந்து வெயிட் குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா குஷ்கா வந்து நல்லா உதிராக நல்லா வந்திருக்கு. கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு இது போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் குஷ்கா வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.